என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. ஹாய் அஞ்சலி, எக்ஸாம்க்குள்ள படிச்சிட்டியா? அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர்ல இருக்கேன்டி. அம்மா என்ன இன்னைக்கு புதுசா சாரி? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அக்கா எங்க அண்ணி தான். எனக்கு கண்ணு தெரியாம போயிருச்சுடி. ஏன் என்னாச்சு? வர வர எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாம போயிருச்சு. இல்லாததெல்லாம் இருக்க மாதிரி இருக்குடி. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போன் ஓவரா பாக்காதடி, கண்ணு போயிரும் இப்ப போயிருச்சு பாருடி. என்னதாண்டி ஆச்சு? அதான் சொல்றேனே கண்ணு தெரியாம போச்சுடி. அச்சச்சோ, எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு தெரியல. எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அத உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பேன். உனக்கு என்னாச்சு? கண்ணு தெரியாம போயிருச்சு. நீ சாரி கட்டிட்டு வந்திருக்க, எதுக்காக? நீ சாரி கட்டாம குர்த்தி எது போட்டிருக்கியா? பிங்க் கலர்ல. எனக்கு தான் தெரியுதோ. ஏ லூசு, நான் சாரி தான் கட்டியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி சாரி கட்டிட்டு வந்த லூசு. சாரி கட்டிட்டு வந்ததுல பெருசுலடி, இல்லாதது இருக்க மாதிரி தெரியுதுடி எனக்கு. என்ன இல்ல என்ன இருக்க மாதிரி உனக்கு தெரியுது? இந்த கூலிங் கிளாஸ் முதல்ல கழட்டு, அப்பவாது கண்ணு தெரியுதான்னு பாப்போம். அது பவர் கிளாஸ் டி, நான் தான் கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன். இத்தனை நாள் நீ என்கிட்ட கூலிங் கிளாஸ் அது கொஞ்சம் அதெல்லாம் விட்டு. பிரஸ்டீஜ் குக்கர் வெடிச்சிரும்ல, கம்மனு கழடி. யாராச்சும் அப்புறம் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இப்ப நீயே சொல்றிய, அப்புறம் என்ன? உடனே டாக்டர் கூட்டிட்டு போடி, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடி. நான் எக்ஸாம் எழுத போனோம். என்னோட கடைசி எக்ஸாம் நானே நல்லா எழுதணும்னு வந்திருக்கேன். நீ எடுத்து விட்டுருவ போல. உன் ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாம போச்சுடி. எப்போ எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு வா. அச்சச்சோ, எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. ஏன் தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியலையே. போச்சு எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. இப்ப நான் எப்படி எழுத போறேன், எப்படி பாஸ் ஆக போறேன்னு எனக்கே தெரியலையே. என் கண்ணுக்கு படிச்சது மாதிரியே தான் தெரியுது, ஆனா கண்ணு போச்சு. என்ன பண்றது இப்போ? ஒருவேளை அது இல்லாம வேற ஒண்ணா இருந்துச்சுன்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. பக்கத்துல நம்ம வருண் இருக்கா, வருண் கிட்ட கேப்போம். டேய் வருண், இந்த கொஸ்டின்லாம் நம்ம புக்ல இருக்கிறது தானே? ஏய் காது கேக்குதடா? வாய மூடிட்டு உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு. நானே கடுப்புல இருக்கேன், அமைதியா உட்காரு. உன் பிரச்சனை எனக்கு என் பிரச்சனை. எனக்கு கண்ணு வேற தெரியாம போச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இதான் கடைசி இது வேற. நான் எல்லாடா தெரிஞ்சதெல்லாம் எழுதுறேன்னு நினைச்சேன், தெரிஞ்சது இல்லன்னு நினைக்கிறதெல்லாம் நான் ஃபெயில் தான்ப்பா. எங்க அம்மா கிட்ட சங்க ஊத வேண்டியதான். அம்மா எனக்கு சங்க ஊதிடுவாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. சுத்தமா முடியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவளாச்சும் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா பரவாயில்ல, அவளும் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கா. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? சரி, நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம். மதிப்பா அதான் வந்திருக்கும், நீ எழுதுவோம். என்ன பண்றது? அம்மா அப்பவே சொன்னாங்க போனை நோண்டாதடி. எங்க நான் கேட்டேன்? இதுக்குதான் அம்மா பேச்செல்லாம் கேட்கணும் போல. விடுங்க, பாத்துக்கலாம். கவலைப்படாதானு, நீ பாஸ் ஆயிடுவ, கவலைப்படாத. கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது மொத்தத்தையும் எழுதிரு, பாத்துக்கலாம். இது தப்பா இருந்தா என்ன, ரைட்டா இருந்தா என்ன எழுதிருவோம். அம்மா, இந்த சார் முன்னாடி வந்து நிக்கலாமே, எதுக்கு போய் அங்க நின்னுட்டு இருக்காரு? இதுவும் அங்க நிக்கிறது இல்லாம நம்ம அஞ்சலிய வேற சைட் அடிச்சிட்டு இருக்காரு போல. இந்த சாருக்கு ஒண்ணு புரியல, அஞ்சலி சூர்யாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு. தப்பானு உனக்கு கண்ணு தெரியல. அவர் ஏதோ டாக்குமெண்ட் வச்சிருக்காரு, அதுதான் பாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உனக்கு கண்ணு தெரியல. இந்த வருண் தான் பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதாம மறைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையோ என்னமோ. நம்ம வாயை மூடிட்டு உட்காந்து எழுதுவோம். இந்த தாலிய பாக்க எனக்கு கடுப்பா இருக்குடி. உங்களை அப்படியே வாழ விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. சைலண்டா எக்ஸாம் எழுது வரும் வந்துருவானே என்கிட்ட சொல்றதுக்கு மட்டும். ஆமா, இப்ப எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் உன்னையே பாத்துட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்னதான் பாத்துட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியுது, சொல்லுங்க. நான் உன்ன பாக்கலையா, நான் டாக்குமெண்ட் தானே பாத்துட்டு இருக்கேன். சரி, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஃப்ரண்ட்ல நிக்கலாமே. ஃப்ரெண்ட் நின்னா யாரு பிட் அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, கடைசியில் நின்னதான் எனக்கு தெரியும். அந்த சைடு போய் நின்னுங்க. இங்கிட்டதான் எனக்கு வசதியா இருக்கு. நான் எங்க நின்னா உனக்கு என்ன? உன் எக்ஸாம் மட்டும் பாரு சார். இப்படி வந்து ஃப்ரெண்ட்லயும் நிக்கலாம் சார். எதுக்கு சார் பிட் அடிக்கிறதுக்கா? நீ கடுப்பேத்துறடா, உனக்கு இருக்குடா. நான் இப்படியே கடுப்பேத்திட்டு தான் இருப்பேன். நீ இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு கடைசியில பார்த்தல என் அஞ்சலி எனக்கு தான். முடிவு பண்ணிட்டாரா அஞ்சலி எனக்கு தான் சொல்லிட்டு. நீ என்னதான் தடுத்தாலும் நடக்கவே நடக்காது. இன்னையோட அஞ்சலியை பாக்குறது கடைசி நாளா இருக்கும். இதுக்கு மேல அஞ்சலியை பார்க்கவே முடியாது. வேணும்னே கடுப்பேத்துறல இருக்குடா உனக்கு. எல்லாம் பேசிட்டா மட்டும் அஞ்சலியை விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாக்கலாம். அடிச்சோ, நல்ல ஞாபகம் இருக்கு. டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? லைன் வேற மறந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்? சும்மா கதையை எழுதி விடுவோம். எனக்கு தெரியாத கதையா? இந்த அஞ்சலி மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கா. அவ கழுத்துல ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு தான் தெரியலையா? ஒன்னும் புரியல. இப்ப பாக்கும்போது அப்படிதான் தெரியுது. புதுசா சாரி கட்டவும் செயின் போட்டிருப்பா போல. அது என் கண்ணுக்கு தாலி மாதிரி தெரியுது போல. எல்லாம் இந்த கண்ணை சொல்றேன். எங்க அம்மா மட்டும் அந்த டைம்லயே போனை புடுங்கி இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? ஒருவேளை கண்ணாடி சரியில்லையோ? நேத்துதான் வேற போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை கண்ணாடி தான் சரியில்லையோ? இருக்கும் இன்னைக்கு போய் இந்த கண்ணாடியை சேஞ்ச் பண்றேன்னு என் பாரு. டாக்டர் என்ன கண்ணாடி கொடுத்திருக்காங்க, ஒழுங்காவே கொடுக்கல. போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு. சைலண்டா எக்ஸாம் எழுது. ஓகே சார். அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, நீ பேசிட்டு மட்டும் தான் இருக்க. இவரே அந்த சைடு திரும்பிட்டு இருக்காரு. எப்படி நான் பேசுறதெல்லாம் அவர் கேக்குது. இத்தனைக்கு பொறுமையா தான் பேசுறேன். வேலை அவர் இங்கிட்டு திரும்பி நிக்கிறாரோ என்னமோ, எனக்கு தான் கண்ணு தெரியலையே. அனு சைலண்டா எக்ஸாம் எழுது. ஓகே சார். மறந்து போச்சு, நீங்களா ஞாபகப்படுத்தி விடுறீங்க எனக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுங்க.
ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் டைம் வேற போய்கிட்டே இருக்கே. இந்த மூல சாங் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம், ஆனா எக்ஸாம் எழுதுறது மட்டும் ஞாபகம் வச்சிருக்காது. சை, படிச்சது மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு, பாட்டு பாட்டா இப்ப ஞாபகம் வருது. எல்லாம் யாரால? இந்த ரீல்ஸ்னாலதான். இந்த ரீல்ஸ் மட்டும் அமைதியா இருந்தா நான் பாட்டுக்கு படிச்சிருப்பேன்ல. ரீல்ஸ் வந்து கெடுத்து விட்டுருச்சு. நாங்க அப்பயே அம்மா போனெல்லாம் நோண்டாதிரி, உனக்கு கண்ணு தெரியாம போயிருண்டிட்டு எங்க கேட்டேன். சீக்கிரம், டைம் இல்ல, லாஸ்ட் 5 செகண்ட். சீக்கிரம் 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 தெரிஞ்சதெல்லாம் எழுதி தள்ளி விடுறீ சீக்கிரம். இந்த வருண் பாரு அப்பையில இருந்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்கான். எப்படிதான் ஜாலியா இருக்கானோ தெரியல. நமக்கு என்ன, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நம்ம வேலையை பார்ப்போம். டைம் அவுட். எல்லா பேப்பர் கொடுங்க. ஏதோ பாஸ் ஆயிருவேன், கொடுக்க வேண்டியது. போதும் அஞ்சலி, பேப்பர் கொடு, டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். போச்சு போச்சு, எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. எக்ஸாம் வேற ஒழுங்கா எழுதல. இப்ப என்ன பண்ண போறோம்னா எனக்கே தெரியல. ஏன் ஒழுங்கா எழுதல? படிக்கலையா? சொல்லி தொலை. இல்லடி, எனக்கு தான் கண்ணு தெரியாம போயிருச்சு. ஓ, கொஸ்டின் பேப்பர் எதுவும் கிளீனா தெரியலையா உனக்கு? இல்லடி, அதெல்லாம் ஒழுங்கா தான் தெரிஞ்சிச்சு. நான் பாக்குறதா இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியுமே, இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுமே. அப்புறம் என்ன அரமெண்டல் லூஸ் ஆயிட்டியா? நேத்து நைட் எல்லாம் உட்காந்து படிச்சனால லூஸ் ஆயிட்டியா? எப்போடி நீ வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாதுங்கிற கூட்டிட்டு போய் காட்டுவோம். ஏதாவது இருக்கா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டலாம், அதெல்லாம் செய்ய மாட்டியே. நேத்து தானே போய் கண்ணாடியை மாத்திட்டு வந்தேன்னு சொன்ன. அப்புறம் என்ன? அதான் சொல்றேன், இந்த கண்ணாடி ஏதோ ப்ராப்ளம். அதனாலதான் எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. இந்த கண்ணாடியை மாத்தணும், எப்படியாவது மாத்தி குடிடி. லூசு, டாக்டர் செக் பண்ணி தானே போட்டிருப்பாங்க. அப்புறம் என்ன? இந்த டாக்டர் தான் ஒழுங்கா செக் பண்ணி தரலன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியுதுடி. சீச்சி, இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுதுடி. என்னடி வளர்ற காலையில இருந்து? எனக்கு என்னமோ நைட் எல்லாம் படிச்சு நீ லூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ வேற போடி. ஏதாவது தெளிவாவது சொல்லி தொலை. அதுதான் சொல்றேன், இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்குன்னு. காலையில போகும்போது அப்படிதான் சொன்ன, இல்லாதது இருக்க மாதிரி தெரியுதுடி. இப்ப உனக்கு என்னதாச்சு? என்ன இல்ல, என்ன இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. அதுதான் எப்படி சொல்லுவேன் என் வாயால? சீ, சொல்லி தொலை. அதுல முதல்ல நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போற? மேரேஜ் ஃபங்க்ஷன். ஏன்? ஓ, அப்ப செயின் தான் போட்டிருக்கு. எனக்கு தாலி மாதிரி தெரியுது போல. உண்மையுமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போறியா? அதனாலதான் இந்த சாரி, இந்த செயின்லாவா? ஆமாண்டி, நான் முதல்ல செயினே போடல. உங்க கண்ணுக்கு எப்படி செயின்னு தெரியுது? அதுதான் சொன்னே கண்ணு தெரியலன்னு. நான் செயினே போடல. செயின் நீ போடலையா? போடலடி அரமண்டல். கண்ணை திறந்து நல்லா பாரு. அப்போ இந்த கழுத்துல தாலி மாதிரி தொங்குறது, தாலி மாதிரி தொங்குறதுல இல்ல, அது தாலிதான். தாலி தாலி எல்லாம் இல்ல, தாலிதான். இப்ப பெரியவங்க இந்த தாலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டிட்டு போறோம்னு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லடி. அப்புறம் ஏண்டி கழுத்துல தாலி தொங்குது? கல்யாணம் உங்களுக்கு மட்டும் தானடி தொங்கும். அரமண்டல், நேத்து நைட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சாடி? ஆமாண்டி. அப்ப இந்த தாலிக்கு சொந்தக்காரன், அப்ப உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள இந்த வருண். அப்ப இந்த வருண் தான் இந்த தாலியை கட்டினானா? மவளே, பர்ஸ் தான் கையில வச்சிருக்க, மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. சொல்லி தொலைப்ப, அந்த வருண் தான் இந்த தாலியை கட்டினானா? அவனையும் என்ன வச்செல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் இந்த தாலிக்கு சொந்தக்காரன் யாரடி? அந்த வருண்லாம் என் கழுத்துல தாலி கட்டல. அப்புறம் யாரு? முதல்ல அந்த ஓட்ட வாயை மூடு. கொஞ்சம் கொசு உள்ளார போயிட்டு வெளியில வந்துரும் போல. அது இல்லடி, இந்த ஷாக்ல இருந்து என்னால வெளியில வர முடியலடி. சரி சொல்லு, இந்த தாலிக்கு சொந்தக்காரன் யாரு? அது நம்ம கிளாஸ் ப்ரொஃபசர் தான். ஏன் அர்ஜுன் சார் கல்யாணம் பண்ணியா? பர்ஸ் தாண்டி கையில வச்சிருக்க, மண்டையை உடைச்சிருவேண்டி. சொல்லவே மாட்டேன்டி. பார்க்க மாட்டேன், உடைச்சாலும் உடைச்சிருவேன். ஃப்ரெண்டுன்னு கூட நினைக்க மாட்டேன். ஓ, அப்ப அர்ஜுன் சார் இல்லையா? அர்ஜுன் சார் உள்ள மோரோல. நம்ம கிளாஸ்ல இருக்கிறதே 2 ப்ரொஃபசர். ஒன்னு அர்ஜுன் சார், இன்னொன்னு அஜய் சார். அஜய் சார் அப்படி பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. அவர் அவ்வளோ நல்லவர். அவரெல்லாம் கல்யாணம்னா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரால இந்த வேலை பார்க்க மாட்டாரு. அவர் அவ்வளோ நல்லவராச்சே. அந்த நல்லவர் வல்லவர் தான் இந்த தாலிக்கு சொந்தக்காரர். அப்போ அஜய் சாரா? ரொம்பலாம் இருக்காத, உன் ஃப்ரெண்ட் அஜய் சார் தான். நான் நல்லவருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் அப்ப எப்படி கெட்டவனாரு? ஓஹோ, சப்போர்ட் ஆடி. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை ஏன் கொடுக்கல? என்னமோ ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. இதுவே திடீர் கல்யாணம், எனக்கே தெரியாத கல்யாணம் இது. சரி, ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் எப்ப ட்ரீட் வைக்க போற? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே வைக்கிட்டா. வைடி என்ன ஒரு நல்ல மனசு என் ஃப்ரெண்டுக்கு. இப்போ நான் ஒரு மேரேஜுக்கு தான் போறேன். அந்த மேரேஜ்ல கண்டிப்பா சாப்பாடு போடுவாங்க. அதுதான் என்னோட ட்ரீட். போய் சாப்பிடுறியா? செருப்பு எடுத்துன்னு வையேன், அவ்வளவுதான். செருப்பு பருப்பு எல்லாம் இருக்கட்டும். நீ சாப்பிட வரியா இல்லையா? எதை தூக்கி அடிப்பனே தெரியாது ஓடிடு. சொந்த காசுல ட்ரீட் வைக்க சொன்னா கல்யாண ட்ரீட் வைக்கிறியா? ஆமா, கல்யாண ட்ரீட்ரா. ஆனா கல்யாணத்திலேயே போய் ட்ரீட் வைக்க போற உனக்கு. ஓடிடு. நாளைக்கு வந்து எனக்கு ட்ரீட் வைக்கிற. நாளைக்கு வீட்ல இருந்து கிளம்பி வந்து எங்கயாவது எனக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கிற. வச்சு தொலைறேன். ஏன் அப்போ அந்த கல்யாணத்துல சந்தோஷமா இருக்க போல? கடுப்பே சந்தோஷமாலாம் இல்ல. அப்ப சோகமா இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற. என்ன உட்காந்து அழுந்துட்டாடி சொல்ல முடியும்? ரெண்டுக்கும் நடுவுல இருக்கேன். ஆனாலும் இந்த வருணுக்கு அஜய் எவ்வளவோ பரவாயில்லடி. நீ அவரை கல்யாணம் பண்ணனால சந்தோஷமா இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு நீ யா பாராட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது இல்லாம அஜய் என் கழுத்துல தாலி கட்டின உடனே சொன்ன ஒரே வார்த்தை, நான் ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்பேன் உன் கூட எப்போதும்னு சொல்லிட்டாரு. அதனால அஜய் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப கற்பனை வேணா, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல. அததான் நானும் கேட்டேன். நீ என்ன நினைச்ச? நான் ஒன்னும் நினைக்கலையே. வருண்ரி, நீ அவனை பார்க்காம நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றீ. நம்ம ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அக்காக்காக. நான் ஏன் வெயிட் பண்றேன்?
இதுல என்னடி சந்தேகம் எனக்கு? நீதான் என் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கியே. ரெடி இப்ப அந்த வருண் வந்திருக்கான்ல, அதே மாதிரி நான் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா வந்து வம்பிழுப்ப. அதனாலதான் நீ அக்கா வந்தோடனே நீ போயிரு. உனக்கு பின்னாடி பெரிய பலமே உட்கார்ந்துட்டு இருக்கு, இதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா பெருசு. அஜய் நீங்க இருக்கிறதுனாலதான் தைரியமா இருக்காம ஏதாவது பண்ணா நீங்க ஏதாவது பேசிருங்க. இங்கிட்டு வாடி. எருமை எருமை கை எருமை நல்லா எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், ஒரு அறிவு இல்ல. தாலி இருக்கனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த தாலியை கழட்டி புடுங்கி எறியறனா இல்லையான்னு பாரு. டேய் மரியாதையே கை எடுத்துரு. தாலில இருந்து கையெடுறா. இந்த தாலி இருக்கனாலதான் ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கேன். இந்த தாலியை புடுங்கி எறியறேன். டேய் மரியாதையே கை எடுத்துரு. அஜய் 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 இருக்கிறதே தெரியாது. அஜய் அஜய்னு கத்திட்டு இருக்கு. ஒருவேளை பாசத்துல கத்துறாளோ? கத்துவா நமக்கு என்ன. அஜய் டே நீ இப்ப சார் கையை எடுக்க போறீங்களா? இவங்க இங்க வந்தா இவ ஃப்ரெண்டு கூட தானே உட்காந்துட்டு இருக்கா. அஜய் இப்ப இங்க வந்தா நம்ம அப்படியே ஓடிடுவோம். அஜய் நீங்க ஆனாலும் அஞ்சலி ஒரு பிரச்சனைன்னு வந்த போது என் பேரை கூப்பிட்டல அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சலி. நான் உனக்கு சூரியன் கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன் அஞ்சலி. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆனான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும். சரி ஓகே அஞ்சலி போலாமா? போலாம் அக்கா. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க போலாம். ஏன் பண்ணா இத்து போன ஸ்கூட்டி ஓட வச்சிருக்கல, அதை எடுத்துட்டு போ. சொல்லுவடி சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். உனக்காக தாண்டி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரதா இருந்தா நீ வாமா. ஐயோ நீங்க வேற அஜய் அம்மா வீட்ல தேடிட்டு இருப்பாங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? அதெல்லாம் சூப்பர். சரி வா அஞ்சலி போலாம். சரி ஓகே அஜய் பாய். பாய்டா. சரிடி வரேன். வராதடி தயவு செஞ்சு போ. இதுக்கு மேல ஃப்ரெண்ட் நினைச்சு வர மாட்டேன்டி, கவலைப்படாத. இனி உனக்காக எங்கேயும் வெயிட் பண்ண மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன். அஜயாவது வானாவது கூப்பிட்டாங்க, நீ அதையாவது கூப்பிட்டியாடி? மேடம் நான் கூப்பிட்டா மட்டும் நீங்க வர போறீங்களா? வர போறது கிடையாது, அதுக்கு எதுக்கு கூப்பிட்டு? சரி ஓகே ஜி பாய். ஓகேடி மறக்காம நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு. உங்க வீட்டுக்கு போய் செருப்படி வாங்குறதுக்கான. ஏன் மேடமே இப்ப அஜய் வீட்டுல இருக்கீங்க, அதுவும் என் வீட்டு தான். என்ன அஜய் சொத்தையும் உனக்கு எழுதி வச்சிடலாம். நல்ல தாராள மனசு. வந்துடுறீ. வரேன்டி வரேன். அம்மா நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. ஒரு விஷயம் உனக்கு காட்டணும். என்ன விஷயம்? அது கொஞ்சம் சர்ப்ரைஸ். நாளைக்கு பார்த்து ஷாக் ஆயிருவேன். ஏதோ சொல்றேன், நான் போயிட்டு வரேன். பாய். பாய் போயிட்டு வா. சரிடி. சரி அஜய் போலாமா? போலாவா. அம்மா மேடம் என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வெளியில வெயிட் பண்ண வேண்டியதானே? அப்ப எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. எனக்கு என்ன தெரியும் அக்கா, நீ போய் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொன்னா. சரி நானும் வந்தேன். அவ வெளியில வெயிட் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகேவா. எப்படியோ உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுப்பா. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிளைய பார்த்து போட்டோ எடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதா? டேய் எனக்கு பசிக்குதுடா. ஒரு கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம போறதா? அவங்க கோச்சுக்குவாங்கடா. அரமண்டல அவங்க கோச்சுக்க மாட்டாங்க. 4 சாப்பாடு மிச்சமாச்சேன்னு நினைப்பா. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிடாம இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். அப்ப இவள இங்கே விட்டுட்டு போயிருவோம். என்ன பேசுறீங்க? ஒரு கல்யாணத்துக்கு வந்தானே சாப்பாட்டுக்காக தான். கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டு தான் போறோம். என்ன அஞ்சலி? கரெக்ட். நீங்க தான் என் மனசு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீ அப்பப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னக்கா கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம போக முடியுமாக்கா? மொத்தத்துல நமக்கெல்லாம் சாப்பாடு தான் முக்கியம். ஆமா சாப்பாடு இல்லனா உயிர் வாழ்ந்துட முடியுமா? ஏன்டா நீ வேற மரியாதை கொடுக்கறாளா? முன்னாடியாச்சும் அப்பப்ப அண்ணன் கூப்பிடுவா, இப்ப அது கூட கூப்பிடுறது இல்ல. வேற ஒண்ணும் இல்ல சாம், கொஞ்சம் கொழுப்பேறி. எனக்கா இந்த எரும மாட்டுக்கா? சாம் உனக்காவது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கறான். அவன் கட்டின புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கற பாத்தியா? அப்போ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். எனக்கு கிண்டல் பண்ணா இப்படிதான் பேசுவேன். ஓஹோ அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணா இப்படிதான். எல்லாரும் கிண்டல் பண்ணா இப்படிதான் நீ பேசுவேன். பொய் ரொம்ப ஓவரா பண்ணாதனா? யாரு நான் ஓவரா பண்றேன்? நீயே தானா? ரொம்ப சந்தோஷமா. சரி வாங்க போய் சாப்பிடலாம். அதுதான் பசிக்குது. இங்க நின்னு வெட்டி கதை பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமா போலாம். ரொம்ப கால் வலிக்கு. வலிக்கு நல்லா சார் வெட்டி முடிச்சிட்டாரு. ஆபீஸ்லயே இவ்வளவு வேலை தெரியுமா? ஆமாமா உங்க அண்ணனுக்கு ரொம்ப வேலை. பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து சைட் அடிக்க வேணாம். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையா? நான் உத்தம புத்திரன். யாருங்க சார்? நீங்க தானே? நல்லா தெரியுது சார். உண்மையுமே அவ்வளவு வேலை. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது இல்ல. பின்ன பொண்ணுங்களை வம்பிழுக்கிறதா? நம்ம வாய முடுமா என்ன ஒரு பொறுக்கி ஆக்கிடுவ போல. நீ பொறுக்கின்னு சொல்லாம நல்லவனா சொல்ல முடியும்? அக்கா உன் தம்பி எப்படி பேசிட்டு இருக்கா? நீ என்ன அமைதியா இருக்க? டேய் அவன் புருஷனை பேசிட்டு இருக்கா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடடே நான் வரக்கூடாதுடா. வந்தா இன்னும் சண்டை இழுத்துட்டு போகும். சொல்லுவக்கா சொல்லுவேன். நீ நல்லா சொல்லுவக்கா. நீ ஏன் சொல்ல மாட்டேக்கா? உனக்காக நான் பேசுறேனா? இதுதானே தங்கச்சி. நீ என்ன பொறுக்கியல இல்ல அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ என்ன பொண்ணுங்கள சைட் மட்டும் தான் நீ அடிப்பான். பொறுக்கிலாம் சொல்லக்கூடாத. நீ எங்க அண்ணன் உங்களை தவிர மத்த எல்லா பொண்ணுகிட்டயும் பேசுவான். நீங்க வேற. போச்சா நல்லா கொளுத்தி போட்டு விட்ட. ஏதாவது இன்னும் சப்போர்ட் பண்ணுமா? ஆமா தாயே உன் வாயை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா உட்காரு. நீ தானே காலேஜுக்கு பிக்கப் பண்ண வரும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைட் அடிப்பேன் நீ தானே சொன்ன, நானா சொன்னேன்? டேய் சாம். ஏமா தாயே நீயும் வந்துடாத, நான் சும்மா பாப்பேன் தான் சொன்னேன். டேய் நீ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஒரு பொண்ணோட பேரெல்லாம் கேட்டியே. ஏமா உன்னை சப்போர்ட் பண்ண வர சொன்னதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டேமா. டேய் உண்மையை தானே சொன்ன, நீ தானே ஒரு பொண்ணோட பேரை கேட்ட.
உங்க அண்ணனை நல்லா திட்டு வாங்க வைக்கணும்னு மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்க, நல்லா தெரியுது. அமைதியா இருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அத உங்க அண்ணி கேட்டுட்டு பண்றாங்க பத்தி அங்க நிக்கிறாங்க. அதான் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். நான் என்ன பண்றது? புரிய வைக்கிறமா புரிய வைக்கிற? அதை எப்பயோ கேட்டேன், இப்போ வந்து சொல்ற. ஏய், அது எப்பயும் இல்ல, எனக்கு அது 3 நாளைக்கு முன்னாடி தான். ஏதோ ஷாலுவா பாக்கிறதுக்கு முன்னாடி கேட்டது. இப்ப ஷாலு நீ பாத்துட்டு அதனால நான் சொல்றேன். இப்போ இதானே சொல்லியிருக்க, ஷாலு நம்ம லவ் பண்ணி கொஞ்ச நாள் ஆன மாதிரி தான் இருக்கா, நான் 1 வருஷம் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லுவேல, அதனாலதான் இப்ப சொல்றேன். நீ போட்டு கொடுமா, நல்லா போட்டு கொடு. சாம் என்னடா வேலை பார்த்துட்டு இருந்திருக்க? அவ சொல்ற நீயும் கேக்குறிய? டேய், உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் உண்மை, நீ தானடா சொல்லியிருக்க. அது சொல்றது இப்ப மொத்தமும் போய் நான் என்ன பண்றது? அப்போ சொன்னல அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லணும், நீ நம்பினல. இப்ப அவ சொல்றதெல்லாம் போய் இதையும் நம்பு. நம்ப மாட்டேன் சாம், வீட்டுக்கு மட்டும் வா சாம். உனக்கு இருக்கு, துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுக்கல. என் பேர் ஷாலு இல்ல சாம். அம்மா தாயே உனக்கு போதுமா? இந்த வார்த்தை போதும் சாம் அண்ணா. நான் சும்மா தான் சொல்றேன், அதெல்லாம் எதுவுமே இல்ல. இவனுக்கு நீங்க செட் ஆனதே பெருசு, இதுல வேற பொண்ணா நீங்க வேற. என்ன பார்த்து? உன்னை பார்த்தே தானா, ஓகேவா? இன்சல்ட், பெரிய இன்சல்ட் அவனுக்கு. இதுக்குதான் மாமா இவங்க கூடலாம் நிக்க கூடாதுன்னு சொல்றது. நம்ம வீட்டுக்கு போவோம் மாமா. இனிமே ஷாலுவா வந்து பேசினா கூட நான் பேசுறது இல்ல மாமா. ஓஹோ, அப்படியா சார்? அப்படியே இல்ல ஷாலு, இது சும்மா டைலாக். பேசாம இருக்க முடியாதுன்னு தெரியுதுல, வாயை மூடிட்டு வா. அதான் வந்துட்டு ஷாலு. இதுக்கு அமைதியாவே இருந்திருக்கலாம். மானம்லாம் கப்பல் ஏறிடுச்சுடா. அதுதான் மாமா, லவ் பண்ற பொண்ணையும் கூட பிறந்த தங்கச்சி ஒழுங்கா வச்சிருக்கணும் தான் வைக்கல. அப்ப இப்படிதான் உன் மான கப்பல் ஏறும். என்னக்கா பண்றது, என் நேரம் எல்லாம். பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா.